எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று மறைமொழி தந்த வள்ளுவ பெருமகனாரின் வழியிலே பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற, பேதம் கற்பிக்கிற அந்த இழிநிலையை போக்க புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்கிற தமிழ் சமூகத்தில் ஒருவன் தாழ்ந்தவன் ஒருவன் உயர்ந்தவன் என்று கருதுவது என்பதே மிகப்பெரிய பேர் இழிவாகும். தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் அவன் தமிழ் குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே சக மனிதன் தாழவில்லை, என் தமிழ் தாழ்கிறது, தமிழ் பேரினம் தாழ்கிறது என்பதுதான் தமிழ் தேசிய இனப்பிள்ளைகள் எங்களினுடைய நோக்கும் கோட்பாடு. அதனால் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பது என்பது மாநில குலத்திற்கு பிடித்திருக்கிற மனநோய் என்றுதான் கருத வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழர்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் தான். அந்த சொல்லே கவனித்தால் தெரியும், தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் இருக்கிறது. அப்ப தாழ்ந்தவன் அல்ல, என்னை தாழ்த்தியவன் எவன் என்ற கோபம்தான் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எல்லோருக்கும் எழுகிறது. அப்படித்தான் தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் எழுந்த ஒரு பெரும் கோபம், பெரும் தீ அது. அப்படி சாதிய இழிவையும் தீண்டாமை கொடுமையையும் துடைத்தெறிய களத்திலே நின்ற ஒரு பெரும் போராளி நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர். சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற உயர்வுதாழ்வற்ற ஒரு சமதர்ம சமூகம் படைக்க எண்ணற்ற நமது முன்னோர்கள் இந்த மண்ணிலே போராடி இருக்கிறார்கள். அதிலேயே மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு ஈகியாக, தியாகியாக, போராளியாக இருப்பவர் நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர். அவருடைய 68வது வணக்க நாளில் நிற்கிற பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிற இந்நாளிலே எந்த கனவிற்காக இன்னுயிரை ஈந்தாரோ, எதற்காக அவர் இரத்த துளி இந்த நிலத்திலே சிந்தப்பட்டதோ, அதே கனவை தொடர்ந்து சுமந்து எங்கள் பயணத்தை கொண்டு சென்று நிறைவேற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய உறுதி. பட்டியல் விளக்கே தேவேந்திரர் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக அதிகாரத்திற்கு கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம். மக்களின் கோரிக்கைகளை, பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது, கவனத்தில் எடுக்காத போது, மக்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு என்பது அதே அதிகாரத்தை, அதே அரசை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அப்படித்தான் பன்னெடுங்களா காலமாக உரிமை இழந்து, உணர்வை இழந்து, தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட தமிழ் சமூக மக்கள் கிளர்ந்து எழுந்து நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து வருகிறோம். இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் மீது சுமத்தப்பட்ட, திணிக்கப்பட்ட சாதி இழிவை துடைத்தெறிந்து பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறுவோம். பூண்டை உடைத்து கொண்டு கூட்டு புழுவிலிருந்து பரிணாம வளர்ச்சியடைந்து சிறகு முளைத்து உடைத்து பறக்கிற வண்ணத்தி பூச்சி போல தேவேந்திர சமூக மக்கள், ஆதி தமிழ் குடி மக்கள், ஏறும் போரும் எமக்கு தொழிலிருந்து வாழ்ந்த மருதநில மக்கள் இந்த மண்ணிலே இந்த பட்டியல் இழிவிலிருந்து வெளியேறுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம். அதற்கான அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை படித்த பிள்ளைகள் நாங்கள், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற நோக்கில்தான் இந்த நிலத்திலே, இந்த களத்திலே ஒரு மாபெரும் புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புகிறோம். அதற்கு தமிழ் கூறும் நல்லுலகு, தமிழ் இன மக்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஆதரவு தந்து ஒரு வலிமையான அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்ற வேண்டும். எங்களுடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை
செலுத்துகிறோம். அவருடைய உயர்ந்த நோக்கத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு பயணிக்கிறோம். வணக்கம்.